இங்கே ஒருத்தன் ஒரு பைப்பில் சின்ன ஓட்ட போகிறதுக்காக $10 மில்லியன் கேட்குறான். இது ஒன்றும் அவ்வளோ சுலபம் கிடையாது. அந்த நாட்டோட கவர்மெண்ட் எண்ணெய் எடுத்துகிட்டு போகிற பைப்பில் திருட்டுத்தனமாக ஓட்ட போடுறான். அது கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே அந்த இடத்த சுற்றி இருக்கிற மொத்த கிராமமே அழிஞ்சு போயிடும். இவ்வளோ ரிஸ்க்கான காரியத்தை இவன் 1.5 நிமிஷத்தில் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு பெட் வச்சிருக்கான். இவன் எதுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கான்னா, இதுக்குன்னே ஒரு ட்ரில் பிட்டை ரெடி பண்ணி பவர்ஃபுல்லான மிஷினை வச்சு அதை ஓட்ட போட்டுட்ருக்கான். ஒவ்வொரு இன்ச்சு உள்ளே இறங்கும் போது அவன் வச்சிருக்க கூலிங் லிக்விடை அந்த மிஷின் மேலே செலுத்திக்கிட்டே இருக்கான். ஏன்னா இரும்பு ஹீட் ஆகக்கூடாதுன்னு. இவன் பக்கத்தில் நிற்கிறவன் பயத்தோடய பார்த்துட்டு இருக்கான். அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் இவன் தான் அந்த கவர்மெண்ட்டோட பைப்லேருந்து ஆயில் திருடி வெளியே பல ஓடிக்கு விற்கிறான். கரெக்டாக அவன் பெட் வச்ச மாதிரி அந்த 1.5 நிமிஷத்துக்கு 40 செகண்டுக்கு முன்னாடியே அந்த ட்ரில் மிஷினை வெளியே எடுத்துருவான். அவன் இவன் பேமெண்ட் கேட்குறான் ஓட்ட போட்டதுக்கு. அவன் சொல்கிறான், ஓட்டையை இன்னும் முழுசாக போடாமல் நான் எப்படி பேமெண்ட் தருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓட்டையை ஃபுல்லாக போட்டு தராமல் எப்படி இப்படி பாதியிலே வேலையை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் இது எதுவுமே காதில் வாங்காமல் மீட்டர் எடுத்து அந்த ஓட்டையில் செட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தான் இந்த விஷயத்தை அவன் அந்த ஆள்கிட்ட சொல்கிறான். இந்த பைப்போட திக்னஸ் 15 மில்லிமீட்டர், நான் 14 மில்லிமீட்டருக்கு ஓட்ட போட்டேன். ஆயில் வர ப்ரெஷருக்கு மீதி அந்த 1 மில்லிமீட்டரும் அதுவே ஓப்பன் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்லி 1 நிமிஷத்துக்குள்ளேயே ஆயில் வர ப்ரெஷரில் அது ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த கேட் வால் வழியாக ஆயில் வெளியே வருது. அதுக்கப்புறம் 0லேருந்து 99.9% வரைக்குமே அந்த மீட்டரில் காட்டுது. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தெரியுது இவன் எவ்வளோ பெரிய கில்லாடின்னு. கடைசியில் அவன் பேசின மாதிரி $10 மில்லியன் வாங்கிடுறான்.